ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எங்க குலதெய்வம் இருசம்மன் கோவில் கும்பாபிஷேகம் தாங்க. இது எங்க வீட்டுக்காரோட குலதெய்வம். முதல் முறையா எங்க குலதெய்வம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம். எங்க குலதெய்வம் பேரு இருசம்மன். இந்த சாமி பத்தி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சில பேருடைய குலதெய்வமா கூட இருக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. ஒவ்வொரு வருஷமும் இங்க திருவிழா நடக்கும். எங்க சாமிக்கு கருப்பு ட்ரெஸ் தான் போடணும், அதனாலதான் நாங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தோம். ஆனா இங்க நிறைய பேர் கருப்பு ட்ரெஸ் போடல. ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பார்க்கறது, அந்த தீர்த்தம் நம்ம மேல படுறது ரொம்ப நல்லது. அதை விட குலதெய்வம் கோவில் கும்பாபிஷேகம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். நாங்க ஒவ்வொரு வருஷமும் இங்க வந்துதான் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். எங்க பாப்பாக்கு முதல் மொட்டை கூட எங்க குல தெய்வத்துக்கு இங்க வந்துதான் மொட்டை போட்டோம். போன வருஷம் திருவிழா பண்ணல, கோவில் கட்டிட்டு இருந்ததுனால. இப்ப கூட எங்களுக்கு வர முடியாத சூழல் இருந்துச்சு. வருவோமா நினைச்சோம், ஆனா எங்க குலதெய்வம் எங்க சாமி எங்களை வர வச்சுட்டாங்க. இந்த யாக குண்டத்துல புடவை போட்டது பார்க்கும் போது எங்களுக்கு மெய் சிலிர்ந்துருச்சு. அம்மனுக்கு எவ்வளோ சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கே கலசத்துக்கு யாகம் வளர்த்தி அதுக்கு சக்தியை வர வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கும்பாபிஷேகம் மேலே ரெடி பண்ணுறதுக்காக இப்போ எடுத்துட்டு கிளம்புறாங்க. இதுதான் எங்க சாமி இருசம்மன். சிலை முதல்ல சிலை வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிலை வைக்கல. இப்போதான் சிலை வச்சு கோயில் கட்டியிருக்காங்க.
இந்த தீர்த்த தண்ணி எல்லார் மேலே தெளிச்சு விட்டாங்க. அது என்னன்னா நனைகிற அளவுக்கு எல்லாரும் நல்லா தெளிச்சாங்க. நாங்களும் ரொம்ப நனைஞ்சிட்டோம். அப்புறம் அந்த சாமி கிட்ட மேல பூலாம் தூக்கி தூக்கி போட்டாங்க. அதுல புடவை முந்தானியில புடிச்சுக்கிட்டு எனக்கு இந்த பூ தான் எனக்கு கிடைச்சிது. மேல அம்மன் கிட்ட தூக்கி போட்டதுல ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மரியாதை பண்ணி கலசமும் கொடுத்தாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு. அப்புறம் அன்னதானம் சாப்பிட்டோம். அன்னதானம் காலை நீட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க. அன்னதானம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மதுராந்தகம் இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். பெரிய வேலுக்காடு. இது எங்கள் வீட்டுக்காரோட சொந்த ஊர் தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.